Lecture number 9, correct? This is lecture number 9. ஓகேவா, 9th lecture. ஸோ இந்த சாப்டர்ல அப்படின்னா ரொட்டேஷனல் மெக்கானிக்ஸில் ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், கரெக்டுங்களா. ஸோ டார்க் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அதோட ஃபார்முலாஸ்லாம் எழுதி போட்டோம், டைரக்ஷன் எழுதி போட்டோம். லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருந்தோம், கரெக்டுங்களா. ஸோ என்ன கொடுத்துருந்தோம், ஒரு ராடு, ஓகேங்களா, ஒரு ராடு. ஸோ இந்த ராடு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஒரு நைஃப் எட்ஜ் சப்போர்ட்டு. பட் திஸ் சப்போர்ட் வந்து எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த எண்ட்லேருந்து ஒரு L/4 டிஸ்டன்ஸில் வச்சுருக்காங்கன்னு சொன்னோம், ஓகேங்களா. இப்போ L/4 டிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து இப்படி வச்சுருந்தா பேலன்ஸ் ஆகாது, ஏன்னா கரெக்டாக அவங்க சென்டர் ஆஃப் மாஸில் வைக்கல, ஒரு யூனிஃபார்ம் ராடா. ஸோ அப்படின்னா நைஃப் எட்ஜில் இந்த இது வந்து இப்படி விழுந்துடக்கூடாது, இப்படி ரொட்டேட் ஆகி விழுந்துடக்கூடாது, ஓகேங்களா. விழுகாமல் இருக்கிறதுக்காக அவங்க சென்டர் ஆஃப் மாஸில் வச்சுருந்தா விழுந்திருக்காது, பட் அவங்க கொஞ்சம் தள்ளி தான் வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அது கண்டிப்பாக ரொட்டேட் ஆக பார்க்கும், அதனால இன்னொரு சப்போர்ட் தேவை. ஸோ பிடிச்சி கயிறு போட்டு கட்டி இழுத்து வச்சுருக்காங்க மேலே. அப்படின்னா இந்த ஸ்ட்ரிங்கில் என்ன டென்ஷன் இருக்கும் அப்படின்னு தான் நான் ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் கொடுத்துருந்தேன். யாராவது கண்டுபிடிச்சிங்களா, இந்த டென்ஷன் ஆன்சர் வந்துச்சா? கண்டுபிடிச்சிங்களா யாராவது டென்ஷனு? லாஸ்ட் நேற்று கொடுத்தேனப்பா. சரி, நான் திரும்ப சொல்கிறேன், நல்லா கவனிச்சிக்கலாமா, ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம், எப்படி சார் அப்ரோச் பண்ணுறது? சார் நீங்கள் பார்த்தாலே தெரியுது ராடு வந்து டிரான்ஸ்லேட் ஆகுதா இல்லை, ஓகேங்களா. ராடு வந்து ரொட்டேட் ஆகுதா இல்லை, ராடு வந்து ஈக்லிபிரியத்தில் இருக்கும். என்ன ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, ராடு வந்து மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்தில் இருக்கணும் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்களாப்பா. என்ன ஈக்லிபிரியம்? மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்தில் இருக்கணும்னு. மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னா என்ன? மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம்னா டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியமும் இருக்கணும், அது ரொட்டேஷனல் ஈக்லிபிரியத்துலையும் இருக்கணும். அதாவது அந்த ராடில் நெட் ஃபோர்ஸும் ஜீரோவாக இருக்கணும், நெட் டார்க்கும் ஜீரோவாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது என்ன ஈக்லிபிரியம்பா நமக்கு? ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் ரொட்டேஷனல். அதுக்குன்னு டிரான்ஸ்லேட்டே ஆகக்கூடாதா அப்படின்னு, யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் டிரான்ஸ்லேட் ஆனாலும் நெட் ஃபோர்ஸ் ஜீரோ தான், யூனிஃபார்ம் ஆங்குலர் வெலாசிட்டியில் ரொட்டேட் ஆனாலும் நெட் டார்க் ஜீரோ தான், புரியுதுங்களா. அதுக்குன்னு டிரான்ஸ்லேட் ஆகாமல் இருக்கணும் போல, ரொட்டேட் ஆகாமல் இருக்கு அப்படிலாம் கிடையாது, இல்லையா. ஏன்னா தெர் ஆர் டூ பாசிபிலிட்டிஸ், நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ரெஸ்ட்டில் இருக்கலாம் இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கலாம் அப்படி. சரி, ஓகே. சரி, இதுதான் ஐடியா. இந்த நெட் ஃபோர்ஸ் ஜீரோ, நெட் டார்க் ஜீரோ, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும், சரிங்களா. அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா டார்க்கை பேலன்ஸ் பண்ணணும், சரிங்களா. இப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா நீங்கள் வந்து டார்க்கை பேலன்ஸ் பண்ணணும், ஓகே. கவனிக்கலாமா, நெட் ஃபோர்ஸு ஜீரோனா நீங்கள் ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் தேவை. ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராம் 2mg வந்துச்சா, ஓகே, ட்ரை பண்ணுவோமா, சரிங்களா. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ராடு நான் வரைஞ்சிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா என்னென்ன ஃபோர்ஸஸ்லாம் ஆக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், இந்த ராடுக்குன்னு ஒரு மாஸ் கொடுத்துருந்தாங்க, அப்படின்னா இதோட மொத்த மாஸும் எங்கே கான்சன்ட்ரேட் ஆகிருக்குன்னா சென்டர் ஆஃப் மாஸ், ஓகேங்களாப்பா. ஸோ இந்த பாயிண்ட் தான் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும். டோட்டல் வெயிட் ஆக்ட் ஆகிடும். ஸோ இப்போ டோட்டல் வெயிட்டும் எங்கே ஆக்ட் ஆகும்னா எர்த்து பிடிச்சிருக்குமாப்பா, இந்த ராடு மேலே எர்த்து வந்து ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்கும், அது கரெக்டாக இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் ஆக்ட் ஆகும், ஓகேவா. ஸோ யூனிஃபார்ம் ராடாக இருக்கிறதுனால சென்டர் ஆஃப் மாஸும் சென்டர் ஆஃப் கிராவிட்டியும் ஒரே பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இதுதான் வெயிட். இது இல்லாமல் வேற என்ன ஃபோர்ஸ்னா, ஒரு சப்போர்ட் வச்சிருந்தோம், அது வந்து கான்டாக்ட்ல இருந்துச்சு, எங்க பாருங்க கான்டாக்ட்ல இருந்துச்சு. கான்டாக்ட்ல இருந்தாலே கான்டாக்ட் ஃபோர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து அந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும், கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல கான்டாக்ட்ல இருந்துச்சு, அந்த கான்டாக்டுக்கு பர்பண்டிகுலராக ராடு மேலே ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும், அதான் நமக்கு நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். இது இல்லாமல் ஸ்ட்ரிங்கு கனெக்ட் பண்ணதுனால நமக்கு டென்ஷன் ஃபோர்ஸ். தீஸ் ஆர் த த்ரீ ஃபோர்ஸஸ். ஒன்று வந்து மாசுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸு, இன்னொன்று கான்டாக்ட்னால நார்மல் ஃபோர்ஸு, இன்னொன்று ஸ்ட்ரிங்குனால டென்ஷன் ஃபோர்ஸு. எதுனாலும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்ட்ரிங் வந்து பிடிச்சி இழுக்கும் மேலே, அப்போ அதனால தான் மேலே போட்டிருக்கும். இப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா என்ன அர்த்தம், பேலன்ஸ் பண்ணணும்னு அர்த்தம். பேலன்ஸ்னா என்ன அர்த்தம், அப்பவர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸஸ். அப்போ அப்பவர்ட் ஃபோர்ஸ் வந்து n + t ஈக்குவல் டு டவுன்வர்ட் ஃபோர்ஸ் வந்து mg. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா. இப்போ இதுலேருந்து நமக்கு டென்ஷன் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டென்ஷன் ஈக்குவல் டு mg மைனஸ் n. அப்போ என்ன தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம் இல்லைப்பா, டென்ஷன் தானே நமக்கு கொஸ்டின், என்ன தெரிஞ்சால் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நமக்கு இன்னொரு ஈக்குவேஷன் போகிறோம், இன்னொரு கண்டிஷன் போகிறோம், அதுதான் நம்ம நமக்கு நெட் டார்க் ஜீரோ. நெட் டார்க்கை பொறுத்த வரைக்கும் எந்த பாயிண்ட்டை பொறுத்து கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்கேன். இங்கே எந்த பாயிண்ட்டை பொறுத்து வேணால் கண்டுபிடிக்கலாம். புத்திசாலித்தனமாக எந்த பாயிண்ட்ல அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எது தெரியலையோ அங்கே கொண்டே அப்ளை பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டென்ஷன் என்ன, ஓகேங்களா, டென்ஷன் என்ன. இப்போ நீங்கள் டேரெக்டாக இந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டேக்கிங் திஸ் இஸ் ஏ பாயிண்ட், திஸ் இஸ் பி பாயிண்ட், திஸ் இஸ் சி பாயிண்ட். இப்போ எந்த பாயிண்ட்டை டார்க் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படின்னா,
உங்களுக்கு டென்ஷன் தானே தேவை. ஆமாம், என்ன தேவை இல்லை. அப்போ டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன தேவை இல்லை அப்படின்னா ஏ பாயிண்ட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம். என்னோட டார்க் வந்து என்னவாயிடும், 0 ஆயிடும். ஸோ எந்த பாயிண்ட்ல டார்க் கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்லேயே ஃபோர்ஸ் இருந்ததுன்னா அதோட டார்க் 0. ஏன்னா there is no perpendicular distance. ஸோ அப்போ என்னோட டார்க் என்னவாயிடும், 0 ஆயிடும். அதனால் நான் ஏ பாயிண்ட்ல அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ஈக்குவல் டு நெட் டார்க் கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0 போட போகிறேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிக்கலாம், பேலன்ஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் பண்ணும்போது சைன் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி பார்க்குறது, அந்த ஃபோர்ஸோட மூக்கை பிடிச்சி எந்த பாயிண்டை பொறுத்து கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு அந்த மூக்கை கொண்டு போகணும். தட் இஸ் மூக்கு ரூல். அப்போ இதை இந்த மூக்கை எடுத்து டென்ஷனோட மூக்கை எடுத்துட்டு இங்கே எடுத்துட்டு போனீங்கன்னா பார்த்தாலே தெரியுது இது ஆன்டி கிளாக் வைஸ் டார்க். அப்படியே எம்ஜியோட மூக்கை எடுத்துட்டு அப்படியே இங்கே எடுத்து ஏ பாயிண்ட் கொண்டு போகிறோம். ஏன்னா ஏ பாயிண்டை பொறுத்து தான் கண்டுபிடிக்கும். அப்படி எடுத்துட்டு போனீங்கன்னா இது கிளாக் வைஸ் டார்க். அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணுவோம் ஆன்டி கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கா. ஸோ இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் யாரு, டென்ஷன் ஃபோர்ஸஸ். ஓகே, டார்க் எப்படி கண்டுபிடிக்கணும், there are 4 formulas. மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு 4 formulas. டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மூக்கு ரூல். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்னது, நாலு ஃபார்முலாஸ் இருக்கு. அதில் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டேன். எந்த பாயிண்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்கிறோமோ, கரெக்ட், எந்த பாயிண்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எந்த பாயிண்ட்ல இருந்து டார்க் கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து லைன் ஆஃப் ஆக்ஷனுக்கு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் அ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். வாட் இஸ் திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சொல்லுங்கப்பா. இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, வேகமா நான் அது வரைக்கும் இதை எழுதிக்கிறேன். ஸோ சம் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கிளாக் வைஸ் டார்க். சம் ஆஃப் கிளாக் வைஸ் டார்க் எவ்வளோப்பா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, how much perpendicular distance? So force into perpendicular distance. What is the force in perpendicular distance? So 3L/4. Yeah, very good. 3L/4. ஏன்னா இது வந்து நமக்கு L/4 இல்லப்பா. இந்த எண்ட்ல இருந்து இது L/4. மொத்த லென்த் L. அப்ப இதுனா எவ்வளவு வரும், 3L/4 வரும். அப்ப perpendicular distance வந்து 3L/4. So force into perpendicular distance. கண்டுபிடிச்சனாப்பா, force into perpendicular distance. அதே மாதிரி mgயோட டார்க்க சொல்லணும். ஏன்னா mg தான் கிளாக் வைஸ். அப்போ ஃபோர்ஸ் வந்து mg, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, எம்ஜிங்கிறது கரெக்டாக சென்டர் ஆஃப் மாஸில் இருக்கும். கரெக்டாக சென்டர் ஆஃப் மாஸ்ல என்ன, L/2ல இருக்கும். அப்படிதானப்பா. ஆனால் இது ஏ பாயிண்ட்லேருந்து இந்த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோனா L/4. L/4 கேன்சல் ஆகிடும். அப்போ டென்ஷன் ஈக்குவல் டு என்னப்பா வரும் நமக்கு, mg/3 வருதா. டென்ஷன் வந்து mg/3 வருதோ. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ், mg/3 வருதா. that for tension equal to இதுலேருந்தே கண்டுபிடிச்சலாம். that for tension equal to mg/3. ஓகே, mg/3. உங்களுக்கு நார்மல் ஃபோர்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டினில் கொண்டே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அந்த சப்போர்ட் எவ்வளோ நார்மல் ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னு இங்கே கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ that for நமக்கு நார்மல் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு mg - tன்னு வருமா. அப்போ நமக்கு mg - t வந்து நமக்கு mg/3. ஆன்சர் வந்து 2mg/3. நான் முன்னாடியே சொன்னேன், லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும்னு. அதே மாதிரி தான் கிடச்சிருக்கு. ஓகேப்பா, கிளியர்ப்பா. ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ என் வந்து எம்ஜி கிடையாது. எப்போ பார்த்தாலும் என் வந்து எம்ஜின்னு போட்டுருவோம், ஞாபகம் இருக்கா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கிளியரா, ப்ராப்ளம் புரியுதா, எழுதிட்டீங்களா, எழுதணுங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஸோ எகெயின் ராடு என்ன கண்டிஷனில் இருக்குது, மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். இப்போ டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம், ரொட்டேஷனல் ஈக்லிபிரியத்தை அப்ளை பண்ணணும். டிரான்ஸ்லேஷனல் ஈக்லிபிரியம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிட்டு ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். அடுத்து ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்னா நெட் டார்க்கு 0 பண்ணணும். ஆனால் நெட் டார்க்கு எந்த பாயிண்டை பொறுத்து பண்ணுறோம். நெட் டார்க் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மூக்கு இருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போலாமா. நெக்ஸ்ட் வந்து ஒரு என்சிஆர்டி ப்ராப்ளம். என்சிஆர்டி புக்கில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் போட்டுருவோமா. திஸ் இஸ் த ப்ராப்ளம். தெரியுதுங்களா, ப்ராப்ளம் விசிபிளா. எஸ். ஓகே, கொஸ்டின் படிக்கிறீங்களா.
இந்த கொஸ்டின் படிச்சு அதுக்கு ஏத்தாப்புல ஒரு டிராயிங் வரைங்கப்பா. இந்த கொஸ்டின் படிச்சுட்டு அப்படியே வந்து நீங்க படிச்சது அப்படியே டிராயிங்கா வரைங்க பார்ப்போம். டயக்ராம் வரைங்க பார்ப்போம். ஸோ உங்களோட சேர்ந்து நானும் வரைய போறேன். ஓகே. இஸ் கிவன் எ மெட்டல் பார் 70 சென்டிமீட்டர் லாங். ஓகே, நீங்களும் வரைங்கப்பா, நானும் வரைகிறேன். கரெக்டாக இருக்கான்னு மேட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு மெட்டல் பார் 70 சென்டிமீட்டர் லாங். ஓகே, ஒரு ஒரு மெட்டல் பார் 70 சென்டிமீட்டர் லாங். I'm taking this is a metal bar. Yeah, this is a metal bar. This metal bar is a 70 centimeter long and 4 kg mass. ஓ, இதுக்கு மாஸ் இருக்கு. Supported on 2 knife edges placed 10 centimeter from each end. ஸோ ஒரு இங்கிருந்து ஒரு எண்ட்லேருந்து 10 சென்டிமீட்டர் ஒரு நைஃப் எட்ஜும், இந்த எண்ட்லேருந்து 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு நைஃப் எட்ஜ். there are 2 knife edges. This length is total length is 70 centimeter. Total length is 70 centimeter. And this knife edge is 10 centimeter. Each one 10 centimeter. 10 centimeter. Okay. A 6 kg weight is suspended at 30 centimeter from one end. So I am taking this one end. The one end இருந்து 30 centimeter distanceல 30 centimeter. So இது வந்து கரெக்டாக சென்டர்னு வச்சுக்கலாம், சென்டர் ஆஃப் மாஸ். 30 centimeter டிஸ்டன்ஸில் ஹேங்கிங் வெயிட் 6 kg வெயிட் தொங்குறாங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு வெயிட் தொங்கிட்டு இருக்கு, 6 kg வெயிட். ஓகே, 6 kg வெயிட். ஃபைண்ட் த ரியாக்ஷன்ஸ் அட் நைஃப் எட்ஜஸ். ரியாக்ஷன் அதான் அந்த நைஃப் எட்ஜ் கொடுக்குற அந்த நார்மல் ஃபோர்ஸ். ரியாக்ஷன் அட் நைஃப் எட்ஜ் தானப்பா. அந்த நைஃப் எட்ஜ் என்னப்பா கான்டாக்ட்ல இருக்கு. அப்போ வந்து அந்த கான்டாக்ட்ல அதானப்பா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, அதானே பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம போய் உட்காரோம் அப்படின்னா பேலன்ஸ் பண்றதே அந்த சப்போர்ட் தான். அப்போ அந்த சப்போர்ட் எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து கொடுக்குது? தட் இஸ் அ நார்மல் ஃபோர்ஸ். சப்போஸ் இஃப் யூ டேக் திஸ் இஸ் ஏ சப்போர்ட், திஸ் இஸ் பி சப்போர்ட், அப்போ NA NB என்னன்னு கண்டுபிடிக்கும். டயக்ராம் எல்லாரும் கரெக்டாக வரைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஸ் கிவன் த அசியூம் த பார் டு பி யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். நான் வாட் இஸ் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் அப்படின்னா, யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனா இப்போ இங்கே பாருங்க, இப்படி இருக்காப்பா. சப்போஸ் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், சில இது இப்படி கொடுத்துருப்பாங்க சில சில பார்லாம். ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா இதோட ஏரியா கம்மியாக இருக்கு, இதோட ஏரியா அதிகமாக இருக்கா. அப்போ A1 வந்து லெஸ் தென் A2வா. இது வந்து நான் யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். ஓ, புரியுதுங்களா? அப்போ அப்படி இல்லையா இந்த மெட்டல் பார், அப்படி இல்லை. அப்போ யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன் என்ன? அப்போ ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டு வரைக்கும் நமக்கு ஏரியா வந்து சேமாக தான் இருக்கும். அந்த யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷனல் ஏரியா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல கடிச்சுலாம் வைக்கல, இந்த இடத்துல கடிச்சுலாம் வைக்கல, அந்த மாதிரிலாம் இருக்குது. அது வந்து நான் யூனிஃபார்ம் ஆகும். அடுத்து ஹோமோஜினியஸ்னா என்ன? ஹோமோஜினியஸ்னா இப்போ சில மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்க, பாதி வரைக்கும் ஒரு ஒரு மெட்டீரியல் போட்டிருப்பாங்க அலுமினியம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோல்டு போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். அப்போ இது வந்து ஒரு ஒரு இது வரைக்கும் தான் அலுமினியம், அப்புறம் கோல்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் இருக்காது. ஃபுல்லாக அலுமினியம்னா அலுமினியம், ஃபுல்லாக வந்து வுட்டுனா வுட்டு, அந்த மாதிரி. அது வந்து ஹோமோஜினியஸ். நமக்கு டென்சிட்டி சேம் ஆகும், அதான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஓகேப்பா. இப்போ கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் நமக்கு என்னது என்ன கேட்டிருக்காங்க, நைஃப் எட்ஜஸ் கொடுக்குற அந்த நார்மல் ஃபோர்ஸ் என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் அகெயின் ஐ எம் டிராயிங் த டயக்ராம். ஓகே, ஸோ a metal bar, okay, a metal bar, uniform cross section. ஓகே, யூனிஃபார்ம் கிராஸ் செக்ஷன். கண்டிப்பாக இது யூனிஃபார்மாக இருக்கிறதுனால மொத்த மாசும் கரெக்டாக அதோட சென்டரில் இருக்கும். அங்கே என்ன ஆக்ட் ஆகும்னா, ஐ எம் டிராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, ஐ எம் டிராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். ஓகே, யாருக்கு? ராடுக்கு. ஓகேவா? அந்த யூனிஃபார்ம் பாருக்குன்னு வச்சுக்கேன். கரெக்டாக சென்டர் ஆஃப் மாஸில் மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆகுமாப்பா. கரெக்டாக சென்டர் ஆஃப் மாஸில் என்ன ஆக்ட் ஆகும்? மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆகும். கரெக்டாக சென்டர் ஆஃப் மாஸில் மொத்த வெயிட்டும் ஆக்ட் ஆகும். திஸ் இஸ் mg. ஓகேவா? ஸோ mg எவ்வளோ சார் அப்படின்னா, மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இந்த ராடோட மாஸ் வந்து 4 kg. அப்போ 4 × 10, அப்போ 40 நியூட்டன். ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்கிறதுனால கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இது இல்லாமல் வேற என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா, ஒரு வெயிட் தொங்க போட்டிருக்காங்க இந்த இடத்துல. இப்போ இந்த இடத்துல ஒரு வெயிட் தொங்க போட்டிருக்காங்க. அந்த வெயிட் வந்து எவ்வளோனா 6 kgயா. அப்போ 6 kgனா அது மாஸ், வெயிட் எவ்வளோ? 60 நியூட்டன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்த ஒன்றுலேருந்து நைஃப் வச்சு ஒரு சப்போர்ட் கொடுக்குது இல்லையா, அந்த சப்போர்ட் கொடுக்குற ஃபோர்ஸ் தான் நார்மல் ஃபோர்ஸ். அது நமக்கு N1ன்னு வச்சுக்கிறேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சப்போர்ட், ஸோ N1. திஸ் இஸ் செகண்ட் சப்போர்ட், திஸ் இஸ் N2. ஓகேங்களா? ஸோ கான்டாக்டில் இருக்கிறதுனால ஐ எம் டேக்கிங் திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2. ஓகே, அப்போ N1 N2. வேறு ஏதாவது ஃபோர்ஸ் இருக்கா சார்? நோ. இப்போ 2 கான்டாக்ட்னால 2 நார்மல் ஃபோர்ஸ், மாஸ், வெயிட், இது எவ்வளோ, வேறு எந்த ஃபோர்ஸுமே கிடையாது.
வேற எந்த ஃபோர்ஸஸுமே கிடையாது. லென்த்தை மட்டும் கரெக்டாக சொல்லணும். சரிங்களாப்பா? லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ? இதோட டோட்டல் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 70 சென்டிமீட்டர். டோட்டல் லென்த் எவ்வளோப்பா? 70 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த நார்மல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இந்த நார்மல் ஃபோர்ஸ் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர். ஈச் வந்து 10 சென்டிமீட்டர். ஈச் வந்து எவ்வளோ சென்டிமீட்டர்ப்பா? 10 சென்டிமீட்டர். ஓகே. அதுக்கப்புறம் இந்த 60 நியூட்டன் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 30 சென்டிமீட்டர். 60 நியூட்டன் இருக்குல்லப்பா, அது வந்து நமக்கு 30 சென்டிமீட்டர். 30 சென்டிமீட்டர். இந்த வெயிட் எங்கே இருக்கும்? வெயிட் வந்து கரெக்டாக நமக்கு சென்டரில் தானே இருக்கும். அப்போ 70ல் பாதி, அப்போ 35 சென்டிமீட்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் புரிஞ்சுது சார்? ஃப்ரீ பாடி டயக்ராம் புரிஞ்சுது சார்? ஸோ ப்ளீஸ் ரைஸ் யுவர். ஓகே. ஓகே. இது லாஸ் ஆஃப் மோஷன் நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கு பாருங்க. ஏன்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் தான் லாஸ் ஆஃப் மோஷனில் ஒரு இம்பார்ட்டண்டான ஃபேக்டர் இல்லையா? இப்போ ஃபோர்ஸஸ் எல்லாம் நம்ம ட்ரா பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன சார் பண்ணணும்? கொஷின் என்ன கேட்குறாங்க? கொஷின் என்ன கேட்குறாங்க? அந்த நைஃப் எட்ஜ் கொடுக்குற அந்த சப்போர்ட் ஃபோர்ஸஸோட வேல்யூ என்ன? ஸோ தேர் ஆர் டூ அன்னோன். அப்படின்னா ரெண்டு அன்னோன்னா ரெண்டு ஈக்குவேஷன் வேணும். எகைன் கண்டிப்பாக இந்த மெட்டல் பார் என்ன ஆகக்கூடாது? டிரான்ஸ்லேட் ஆக போகிறதில்ல, ரொட்டேட் ஆக போகிறது. வி கேன் அப்ளை த மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த மெட்டல் பார், ஸோ திஸ் மெட்டல் பார் என்ன ஈக்லிபிரியம்? மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம். மெக்கானிக்கல் ஈக்லிபிரியத்தில் இருக்கிறதுனால நமக்கு நெட் ஃபோர்ஸ் 0, நெட் டார்க் 0. நெட் ஃபோர்ஸ் 0, net torque 0. So there are two conditions, two equations. We can easily find out the N1 and N2. கண்டுபிடிக்கலாமா? சரியா? ரெடியா? சரி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ணணும். நான் ஃபோர்ஸஸை பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணும்போது அப்வர்ட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டவுன்வர்ட் ஃபோர்ஸு. ஸோ அப்வர்ட் ஃபோர்ஸ் வந்து 2 இருக்குது, N1 + N2. டவுன்வர்ட் ஃபோர்ஸும் 2 இருக்குது, 2 வெயிட் இருக்குது. ஒன்று அந்த ராடோட வெயிட்டு, இன்னொன்று நம்ம தொங்க போட்ட வெயிட். ஸோ 60 + 40. 60 + 40. அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ N1 + N2 is equal to 100 Newton. Yeah, we can find out the equation number 1. Equation number 1. அடுத்து நெட் டார்க் 0. ஆனால் நெட் டார்க் கண்டுபிடிக்கும் போது புத்திசாலித்தனமாக பண்ண சொல்லியிருக்கேன். என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? நமக்கு 2 அன்னவுன் இருக்கா? அப்போ ஒரு அன்னவுனை எலிமினேட் பண்ணணும். அப்போ எந்த பாயிண்ட்ல நெட் டார்க் அப்ளை பண்ணுவீங்க அப்படின்னா, ஏதாவது ஒன்று N1 காலி பண்ணணும், இல்லை N2 காலி பண்ணணும். N1 காலி பண்ண போகிறேன். அப்போ நான் ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் வச்சுக்கிறேன். இது பாயிண்ட் இஸ் ஏ பாயிண்ட், இது வந்து பி பாயிண்ட், இது வந்து சி பாயிண்ட், இது டி பாயிண்ட், இது இ பாயிண்ட், இது எஃப் அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இப்போ எந்த பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்க போறேன்னா பி பாயிண்ட்டை பொறுத்து டார்க் கண்டுபிடிக்க போறேன். அப்போ என்ன ஆயிடும்? அந்த N1ஓட டார்க்கு 0 ஆயிடும். பி பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிங்கன்னா டார்க் டியூ டு N1 என்னவாயிடும்? 0 ஆயிடும். ஏன்? ஏன்னா அது அதே பாயிண்ட்ல இருக்கு. அப்போ N1 காலி ஆயிடுச்சு. அப்போ N2 கிடைச்சிரும். N2 கிடைச்சுன்னா அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இருக்க போகிறோம். அப்ளை பண்ணலாமாப்பா? சம் ஆஃப் கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கு. ஸோ யாரெல்லாம் கிளாக் வைஸ் டார்க்கு, யாரெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கு? N1ஓட டார்க்கு 0 ஆயிடுச்சு, விட்டுருங்க. இந்த பக்கம் ஒரு 60 நியூட்டன் இருந்துச்சு, இந்த பக்கம் ஒரு 40 நியூட்டன் இருந்துச்சு, இந்த பக்கம் நமக்கு N2. ஸோ மொத்தம் 4 ஃபோர்ஸ் 4 டார்க்கு. பட் இதோட டார்க்கு 0 ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிளாக் வைஸு? இந்த மூக்கை பிடிச்சி இங்கே பிக்கு கொண்டு வந்தீங்கன்னா கிளாக் வைஸு, இந்த மூக்கை பிடிச்சி கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் கிளாக் வைஸு, இந்த N2ஓட மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா அது ஆன்டி கிளாக் வைஸ். ஸோ ஒன்னே ஒன்று தான் ஆன்டி கிளாக் வைஸ், மற்ற ரெண்டுமே கிளாக் வைஸ். அதாவது டவுன்வர்ட் வந்து கிளாக் வைஸ் கொடுக்குது, அப்வர்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் கொடுக்குது. ஓகேங்கப்பா? அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு. அப்போ சம் ஆஃப் ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்ஸ் ஈக்குவல் டு sum of anti-clockwise torque is equal to anti-clockwise torque about B point equal to sum of clockwise torque about B point. Sum of clockwise torque about B point. சொல்லுங்கப்பா. clockwise torque force into perpendicular distance. Force வந்து N2, perpendicular distance. Now what is the perpendicular distance? ஏன் சொல்லுப்பா, perpendicular distance எவ்வளோப்பா? N2க்கும் Bக்கும் எவ்வளோப்பா perpendicular distance? N2க்கும் Bக்கும் perpendicular distance சொல்லுங்கப்பா. N2க்கும் Bக்கும் N2க்கும் Bக்கும் எவ்வளோ பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ்? என்னப்பா முடிக்கிறீங்க எல்லாரும்? N2க்கும் Bக்கும் எவ்வளோப்பா பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு?
எவ்வளோப்பா 50 சென்டிமீட்டரா? ஓகே, எஸ் சார். கண்டிப்பாக இது வந்து நமக்கு 10ஆ, இந்த பக்கம் ஒரு 10 போயிடும், இந்த பக்கம் ஒரு 10 போயிடும், மொத்தம் 70 இருக்கா? இப்போ இந்த பக்கம் 10 இந்த பக்கம் 10னா இந்த ரெண்டு பேருக்கு எவ்வளோ இருக்கும்? 50 சென்டிமீட்டர். வெரி குட். அப்போ என் டு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டர். ஓகே, கிளாக் வைஸ் ஸ்டார்க்கு, கிளாக் வைஸ் ஸ்டார்க்கு. இப்போ 60க்கும் பிக்கும் எவ்வளோப்பா? 60க்கும் பிக்கும் 60க்கும் பி பாயிண்ட்டுக்கு எவ்வளோப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20. வெரி குட்யா. 20 ப்ளஸ் அடுத்து அடுத்து என்னது இருக்கு? 40க்கும் பிக்கும் 40க்கும் பிக்கும் எவ்வளோ? 40க்கும் பி பாயிண்ட்டுக்கும் 40க்கும் பி பாயிண்ட்டுக்கும் 25. பகுத் அச்சா. 40 இன்ட்டு 25. ஓகே, சூப்பர்யா. இப்போ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம்யா. சரியா? எது கேன்சல் பண்ணிக்கலாம்? 125 25 கேன்சல் பண்ண முடியாது. சரி, ஓகே ஓகே. தேட் ஃபோர் இல்லை தேட் ஃபோர் n2 ஓகேங்களாப்பா, n2 இன்ட்டு 50 இஸ் ஈக்குவல் டு 60 இன்ட்டு 20. 60 இன்ட்டு 20 எவ்வளோ? 1200. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணி விட்டுலாம்ப்பா எல்லாத்துலேயும். சிம்பிளாக பண்ணோம்னா இந்த 0 0 0. ஓகே, இப்போ நமக்கு ஆன்சர் வந்து n2 இன்ட்டு 5 ஈக்குவல் டு 120 ஆகுது. திஸ் இஸ் 120. 20 இன்ட்டு 6 அண்ட் 25 இன்ட்டு 4 100. 25 இன்ட்டு 4 வந்து 100. இப்போ ஆன்சர்ப்பா, ஸோ 220/5. ஸோ ஆன்சர் n2 is equal to 4×20 4×20 44 நியூட்டன். எஸ், we got it 44 நியூட்டன். நம்ம கிடைச்சதா? 44 நியூட்டன் கிடைச்சதா? n1 கண்டுபிடிக்கனா சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 1. சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 1. ஸோ அப்போ அங்கே வந்து n1 + n2 is equal to 100 நியூட்டன் போட்டிருந்தோம். அப்போ n1 is equal to 100 minus n2. 100 minus n2 equal to 100 minus 44. ஆன்சர் வந்து 56 நியூட்டன். அவ்வளோதான்ப்பா. கிளியராப்பா? புரிஞ்சுங்களா? அப்போ தேட் ஃபோர் n1 equal to 44 நியூட்டன், n2 is equal to 56. I'm sorry, n2 இது, n1 equal to 56. This is the answer. And raise thumbs up, use a thumbs up. கிடைச்சது சார், புரிஞ்சுது சார் அப்படிங்கிறவங்க thumbs up பண்ணலாம். கிளியர்? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு சம்மு தான் பார்க்க ஒரு மாதிரி இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு புரியும், ஓ இப்படி தான் இந்த சம்மை நம்ம அப்ரோச் பண்ணுறதா. எஸ், மெக்கானிக்கல் ஈக்லிபிரியம், யூ கேன் அப்ளை த டிரான்ஸ்லேஷன் ஈக்லிபிரியம். ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும். ரொட்டேஷனல் ஈக்லிபிரியம்னா டார்க்கை பேலன்ஸ் பண்ணணும். ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ணணும், டார்க்கை பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, கிளியர்? ஓகே, அதே மாதிரி தான் இந்த ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம். இது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கப்பா. அதே மாதிரி டயக்ராம் தான், டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. இதில் வேல்யூஸாக கொடுக்காம ஈக்குவேஷனாக வந்திருக்கு, அவ்வளோதான். ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? இந்த ப்ராப்ளம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ஐ வில் கிவ் அ ஹோம்ஒர்க் ப்ராப்ளம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ட்ரை. இதை பாருங்கள், நைஃப் எட்ஜ் தான், அதே தான். டயக்ராம் ட்ரா பண்ணி அழகாக போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் ட்ரை. ஓகே, அப்போ இன்னொரு ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ திஸ் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம் இங்கே இருக்குது. 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. இதை ட்ரை பண்ணலாமா? இங்கே ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். இஸ் ஆஸ்கிங் த என்ன கேட்டிருக்காங்க? நம்ம நேற்று போட்டோம் இல்லையா, டோட்டல் டார்க் ஆன் டிஸ்க் போட்டோமா? அதே மாதிரி தான் டோட்டல் டார்க் கேட்டிருக்காங்க, எபோட் ஓ. டோட்டல் டார்க் கேட்டிருக்காங்க, எபோட் ஓ. அப்போ எத்தனை ஃபோர்ஸஸ் இருக்கோ அந்த எல்லா ஃபோர்ஸோட டார்க்கையும் கண்டுபிடிக்கணும், எபோட் ஓ பாயிண்ட். நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா முடிஞ்சுது. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாக்கு அப்புறம் டார்க்குங்கிற ஒரு டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். டார்க் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ அது எல்லாமே போட்டுட்டு இருக்கோம். டார்க்கோட எக்ஸ்ட்ரா ஒரு டாபிக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், ஈக்லிபிரியம் ஆஃப் ரிஜிட் பாடிஸ். ஸோ டார்க் ஈக்லிபிரியம் முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் ஆங்குலர் மொமெண்டம், ரோலிங் மோஷன் முடிச்சிடலாம். இன்னைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்காது, ஏன்னா நாளைக்கு 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்கிறதுனால, போர்டு எக்ஸாம். நாளைக்கு ஈவினிங் கிளாஸ் இருக்கும்.
ஓகே என்னப்பா ஆன்சரு? ஆப்ஷன் விச் ஆப்ஷன்? டார்க் எப்படி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன்? இஸ் ஆஸ்கிங் ஒன்லி மேக்னிடியூட். டார்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்ப்பா? எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓ அவங்க டார்க் ஜீரோன்னு சொல்லிட்டாங்களா? இங்க டார்க் ஜீரோன்னு சொல்லிட்டாங்கப்பா. டார்க் ஜீரோனா பேலன்ஸ் பண்ணுப்பா. அப்போனா கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கு. டார்க் நீ பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். எபோட் ஓ பாயிண்ட் கிளியர்லி கிவன் எபோட் ஓ. பேலன்ஸ் பண்ண ஆன்சர் வந்துடுமையா. ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் ட்ரா பண்ணுங்க. அப்புறம் லைன் ஆஃப் ஆக்ஷன் ட்ரா பண்ணிட்டு எந்த பாயிண்ட்டை பொறுத்து டார்க் சொல்றாங்களோ அந்த பாயிண்ட்ல இருந்து யூ ட்ரா த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். சரி போட்டா சரி கவனிக்கலாமா? ஆப்ஷன் ஏ மேட்ச் ஆகுதாமா? ஓகே ட்ரை பண்ணுவோம். இங்க பாருங்கப்பா, இஸ் கிவன் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள். அப்பனா ஈக்குவல் சைடு இருக்கும்லப்பா. லேட்டரல்னா சைடு, ஈக்குவல் சைடு. F1 F2 F3 ரெப்ரசன்ட் த ஃபோர்ஸஸ். ஓகே 3 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுதான். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல நமக்கு F3 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இதுதான் ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன். லைன் ஆஃப் ஆக்ஷன் வரைஞ்சிட்டு எந்த பாயிண்ட்டை பொறுத்து டார்க் ஜீரோ? ஓ பாயிண்ட் பொறுத்து. அப்போ அந்த பாயிண்ட் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையும். யா திஸ் இஸ் தி பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஐம் டேக்கிங் திஸ் இஸ் D3. ஓகேவா, திஸ் இஸ் D3. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா F1 ஃபோர்ஸ். இங்கே வந்து F1 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இதுதான் இதோட லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரையணும் அந்த சைடுக்கு. திஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது D2. திஸ் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் F1 வந்து இந்த பாருங்க இங்கே இதில் இருக்கு. F1 F2 வந்து இங்கே இருக்கு. ஸோ இது வந்து இந்த ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன். அப்போ அங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் த பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் D1. ஸோ அக்கார்டிங் டு ஜியாமெட்ரி ஃபார் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், சரிப்பா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் நமக்கு D1 ஈக்குவல் டு D2 ஈக்குவல் டு D3. தஸ் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஆர் சேம். டு யூ நோ D1 ஈக்குவல் டு D2 ஈக்குவல் டு D3. இது தெரிஞ்சதுன்னா சம்ம எப்போயே முடிச்சிருப்பீங்க. சரியா? அப்போ நமக்கு கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க் பேலன்ஸ் பண்ண போறப்பா. ஸோ இப்போ நமக்கு நெட் டார்க் வந்து நமக்கு 0 இஸ் கிவன். நெட் டார்க் அபவுட் ஓ பாயிண்ட் ஈக்குவல் டு 0. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ பேலன்ஸ் பண்ணணும்னா யாரெல்லாம் கிளாக் வைஸ், யாரெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ், யாரெல்லாம் கிளாக் வைஸ், யாரெல்லாம் என்னப்பா, யாரெல்லாம் கிளாக் வைஸ், யாரெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ நமக்கு ஃபோர்ஸ், இந்த ஃபோர்ஸ் எப்படி எங்கே பாருக்கு? F3 இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, F2 இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, F1 இந்த டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கரெக்டாப்பா? ஐ திங்க் கரெக்டாக நினைக்கிறேன். F1 F2 F3 எஸ். இப்போ இதுதான் இது மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு வரப்போறேன். இந்த மூக்கை பிடிச்சி இதை இழுத்துட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்க. இது என்ன டைரக்ஷன்? இது என்ன டைரக்ஷன்னா கிளாக் வைஸ். சரியா? அப்புறம் இந்த மூக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகணும். அப்படி தானேப்பா? இந்த மூக்கு பிடிச்சி அப்படியே ஓ பாயிண்ட் இழுத்துட்டு போனீங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். அப்படியே இந்த மூக்கு பிடிச்சி எப்படி எடுத்துட்டு போவீங்கப்பா? இப்படி சுற்றி எடுத்துட்டு போக முடியாது. அப்படியே சுற்றி எப்படி எடுத்துட்டு போக முடியும். அப்போ இது கிளாக் வைஸ், சாரி ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களாப்பா? திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ். சார் எங்களுக்கு இந்த மாதிரி மூக்கு பிடிச்சி இழுத்துட்டு போகிறது புரியலன்னா நீ என்ன பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்புறம் இவருப்பா ஆர் வெக்டர் வரையணும். அப்படின்னா சரிங்களா? ஆர் வெக்டர் எப்படி வரைவீங்க? சரிங்களா? எந்த பாயிண்ட் பொறுத்து கேட்குறாங்களோ ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகுதோ அங்கே வரையணும். அப்போ இங்கே வரும் F3 வரும். இங்கேருந்து வரைகிறதா R3 வெக்டார்னு வந்துடும். புரியுதுங்களா? அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற இடத்துக்கு. அப்போ நமக்கு இங்கே நீங்கள் R3 வரைஞ்சிட்டு இப்போ நீங்கள் இதை போட்டு பாருங்களேன். F3 R கிராஸ் எஃப்ஆ, ஆக்சுவலாக ஆர் கிராஸ் எஃப்ஆ. அப்போ ஆர் கிராஸ் எஃப்னா இப்படி வந்துருமா? அப்போ F3 கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து கிளாக் வைஸ்னு தெரிஞ்சிடும் டார்க்கு. அதுக்கப்புறம் நமக்கு எங்கே ஆக்ட் ஆகுது? F2 இங்கே ஆக்ட் ஆகுதா? இங்கே F2 ஆக்ட் ஆகுதா? இப்போ பொசிஷன் வெக்டார் எங்கே வரையணும்? எந்த பாயிண்ட்டை பொறுத்து கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்லேருந்து அந்த அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கு, இது ஃபுல்லாக ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற பாயிண்ட், அங்கேருந்து நம்ம ஆர் வெக்டார் வரையணும். அப்போ இது வந்து என்னவாயிடும்? R2 வெக்டார் ஆயிடும். அப்போ நம்ம ஆர் கிராஸ் எஃப் போடுவீங்க. ஆர் கிராஸ் எஃப் போட்டால், ஆர் கிராஸ் எஃப் போட்டிங்கன்னா பார்த்தாலே தெரியுது இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அதே மாதிரி தான் இதுவும். இது வந்து நமக்கு F1னா இப்போ இங்கேருந்து பொசிஷன் வெக்டார் வரைவீங்களா? அப்போ இது வந்து R1 வெக்டார் வருமா? R1 வெக்டாரு. அப்போ இங்கேருந்து வரைஞ்சிங்கன்னா மறுபடியும் இது என்ன வரும்? ஆன்டி கிளாக் வைஸ் வரும். இப்படி தான். இப்போ நீங்கள் ஆர் வரைஞ்சிங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு தான் மூக்கு ரூல் சொல்லி கொடுத்தேன். சரியா? ஸோ அப்போ 2 ஆன்டி கிளாக் வைஸ், ஒரு கிளாக் வைஸ். சரியா? இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். எல்லாம் D1, எல்லா டிஸ்டன்ஸும் சேம் தானே. D1 D2 D3 சேம். அப்போ யாரெல்லாம் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா F1 ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, இது ஆன்டி கிளாக் வைஸ். இதே மாதிரி இன்னொருத்தர் ஆன்டி கிளாக் வைஸ்னா F2. அப்போ F2 இன்ட்டு D2 ஈக்குவல் டு கிளாக் வைஸ் வந்து ஒரே ஒரு டார்க் F3 இன்ட்டு D3. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு D1 D2 D3லாம் கேன்சல் ஆகிடும் ஃபார் ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள். அப்போ F1 ப்ளஸ் F2 இஸ் ஈக்குவல் டு F3. திஸ் இஸ் தி F3யோட வேல்யூ. அப்படி தானேப்பா? இஸ் ஆஸ்கிங் F3. கிளியர்?
மகேஷ் மூக்குருள். சரியா? ஆன்சர் என்னப்பா? ஆன்சர் வந்து ஏ. கரெக்ட். கரெக்டுப்பா. F3 ஈக்குவல் டு F3 தான் கேட்டிருக்காங்க. F3 ஈக்குவல் டு F1 பிளஸ் F. கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே தானே? ஸோ ஈக்லிபிரியம் கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ண முடியுது நம்மளால. ஓகேங்களா? ஓகே ஓகே. டார்க்கை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு நம்ம ஆளுங்களுக்கு. ஓகே ஓகேப்பா. 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 ஓகே ஓகே. திஸ் இஸ் ஆல்சோ பேலன்ஸ் பண்ணுறது. திஸ் இஸ் அ குட் ப்ராப்ளம். ஓகே. வரும் டூ ஸ்மால் கிட்ஸ், இரண்டு சுட்டி குழந்தைகள், இரண்டு சுட்டி குழந்தைகள் அவங்களோட வெயிட் 10 கேஜி 15 மாஸ் கேஜி ரெஸ்பெக்டிவ்லி ஆர் ட்ரைங் டு பேலன்ஸ் சீசா. இரண்டு சுட்டி குழந்தைகள் சீசாவில் உட்காருகிறார்கள். அவர்கள் டோட்டல் லென்த் கொடுத்து விட்டார்கள் வித் ஃபல்க்ரம் அட் த சென்டர். If one of the kids is sitting at the one end, where should the other sit? ஓஹோ, அந்த சீசாவோட லென்த் எவ்வளவா? சீசா பார்த்துருப்பீங்களப்பா, பார்க்லலாம் பார்த்துருப்பீங்க, எல்லா பூங்காவிலையும் இப்போ இருக்கு. சரியா? சீசா. அந்த சீசால இரண்டு சுட்டி குழந்தைகள் இருக்கிறார்கள். இதில் வந்து இந்த சீசாவோட டோட்டல் லென்த் வந்து இஸ் கிவன் 5 மீட்டர். 5 மீட்டர் வித் ஃபல்க்ரம் அட் சென்டர். ஃபல்க்ரம்னா பார்த்து அவங்க சப்போர்ட் இருக்கும்ல, ஃபல்க்ரம் அட் த சென்டர். கிரவுண்டில் இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, சென்டரில் இருக்கான் ஃபல்க்ரம். ஐம் டேக்கிங் திஸ் இஸ் அ ஃபோர்க்ரம். நைஃப் எட்ஜ் மாதிரி எடுத்துக்கிறேனே, திஸ் இஸ் அ ஃபோர்க். ஃபல்க்ரம் அட் அ சென்டர். இப்போ இரண்டு சுட்டி குழந்தைகள், இரண்டு சுட்டி குழந்தைகள் எங்கே உட்காந்துருக்காங்க தெரியாது. ஒரு கிட்டு வந்து ஒரு எண்டில் உட்காந்துருக்காங்களா. ஒன் ஆஃப் த கிட்டு, ஒரு இரண்டு சுட்டி குழந்தைகளில் ஒரு சுட்டி குழந்தை எண்டில் உட்காந்துருக்கான், எண்டில் இருக்காங்க. அப்போ யாரை வைக்கலாம்? 10 கேஜி வைக்கலாமா 15 கேஜி குழந்தைய வைக்கலாமா எண்டில்? இப்போ எனக்கு ஒரு சஜஷன் கொடுங்களேன். 10 கேஜி கிட்ட வந்து நம்ம வந்து எண்டில் வைக்கலாமா, 15 கேஜி கிட்ட வந்து நம்ம வந்து எண்டில் வைக்கலாமா? அதை பற்றி தெளிவாக கொடுக்கவே இல்லையே அவங்க, அதை பற்றி கொடுக்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கள் 15 வைப்போம், 10 வைப்போம். என்ன வேணா அப்போ நீ என்ன பண்ணுவோம் சார்? ஓகே சரி, நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 15 கேஜி குழந்தைய எண்டில் வைக்க போகிறேன். சும்மா வச்சு பார்ப்போம். சரிங்களா? ஸோ 2 ஸ்மால் கிட்ஸு கிட்டு வரையணுமா? உட்காந்துருக்க மாதிரி எனக்கு வரைய தெரில. பட் திஸ் ஸ்மால்ஸ் திஸ் வாஸ் 15 கேஜி. 15 கேஜி கிட்ட வந்து நான் வந்து எண்டில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? அப்போ 10 கேஜி இங்கே பேலன்ஸாக இருக்கணும். பேலன்ஸாக இருக்கணும்னா என்ன? இது பேலன்ஸா? இது பேலன்ஸே இல்லை, பிச்சு போடுவேன். இது இல்லை, இது பேலன்ஸா? இதுவும் பேலன்ஸே இல்லை. பேலன்ஸ்னா இப்படி இருக்கணும், அப்படி தானேப்பா? கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், அதானே பேலன்ஸு? சரியா? அப்படின்னா எங்கே வைக்கலாம் அந்த 10 கேஜியை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு ரஃபாக ஒரு இடத்துல வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சும்மா ரஃபாக இந்த இடத்துல வைக்கிறோம், இந்த இடத்துல வச்சுப்போமே இந்த கிட்டை. சரியா? இந்த கிட் வந்து ஒரு 10 கேஜி. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியும். இது டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 2.5 மீட்டரா? இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோப்பா? 2.5 மீட்டர். இந்த டிஸ்டன்ஸ் தான் தெரியாது, அதுதான் கொஸ்டின் கேட்குறாங்க. யூ டேக் எக்ஸ், எக்ஸ் தான் தெரியாது. ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த கிட்டுக்கு வந்து மாஸ் அதிகமாக இருக்கா? மாஸ் அதிகமாக இருக்கு, அப்படிதானப்பா? மாஸ் அதிகமாக இருக்கு. அப்போ இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸ் பேலன்ஸ் பண்ண போகிறப்பா, மாஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் போகிறப்ப பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. ஒரு பேலன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏப்பா, இப்போ இது 2.5 மீட்டர். அப்போ இதோட மாஸ் கம்மியாக இருக்கு. மாஸ் கம்மியாக இருந்தால் அவங்களோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? மாசு அதிகமாக இருந்தால் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும், மாஸ் கம்மியாக இருந்தால் டிஸ்டன்ஸ் தெரியும். இந்த பேலன்சிங் டிஸ்டன்ஸு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும்ப்பா. இப்போ இந்த 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 மாஸ் வந்து 15 கேஜி கிட்டு வந்து எங்கே இருக்குது? 2.5ல இருக்கா? அப்போ 10 கேஜி கிட்டு எங்கே இருக்கும் தெரியுமா? இந்த 2.5 தாண்டி தான் வரும். இந்த 2.5 ஏன்னா மாஸ் கம்மியாக இருந்தால் அந்த அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லென்த் வேணும். அந்த லென்த் தான் இப்போ இங்கே கொண்டாந்து வைக்கிறதா குழந்தைய? ஏப்பா இல்லை, இது நான் பறந்துட்டு இருக்குமா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் எந்த கிட்ட தான் இங்கே வச்சே ஆகணும்? 10 கேஜி கிட்ட தான் நீங்கள் வச்சாகணும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வைக்க முடியாது. புரியுதா? ஓகேவா? சீசால அப்போ நீங்கள் 2.5 விட கம்மியாக தான் யாருக்கு வரும்? 15 கேஜி கிட்டுக்கு வரும். அதனால் 15 கேஜி கிட்ட தான் இனிமேல் நான் இப்போ சம் போடும் பாரு, அப்போ தான் உங்களுக்கு புரியும் இன்னும் நல்லா. ஓகேவா? ஸோ அவங்க லென்த்து கம்மியாக இருக்கும் பாரு, திஸ் எக்ஸ். கண்டிப்பாக பேலன்ஸாக இருக்கிறதுனால இதான் நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். அப்போ சென்டர் ஆஃப் மாஸில்
சென்டர் ஆஃப் மாஸ் நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம், சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து நமக்கு என்ன ஆகாதுப்பா, நெட் டார்க் ஜீரோப்பா. சென்டர் ஆஃப் மாஸில் அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி எபோட் நெட் டார்க் என்னவா இருக்கும்னா ஜீரோவா இருக்கும். ஏன்னா டோட்டல் வெயிட்டும் அந்த இடத்துல ஆக்ட் ஆகும் இல்லையா. நீங்கள் மொத்த மாசையே ரீப்ளேஸ் பண்ணி வச்சுன்னா நெட் டார்க் ஜீரோவா இருக்கும். வி கேன் பேலன்ஸ் த டார்க், நீங்கள் பேலன்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? இல்லை சார் எங்களுக்கு புரியல சார், ஐ வில் எக்ஸ்பிளைன். இங்கே பாருங்க, கவனிங்களேன். திஸ் இஸ் அ சீசா, திஸ் இஸ் த சென்டர் ஆஃப் மாஸ். ஐம் ட்ராயிங் த ஃப்ரீ பாடி டயக்ராம். இந்த சீசாவோட வெயிட்லாம் கொடுக்கலாங்க. இஸ் நாட் கிவன் த சீசா வெயிட். அப்படி கொடுத்துருந்தா கூட இங்கே தான் ஆக்ட் ஆக போகுது அந்த வெயிட் கொடுத்துருந்தா கூட. சரியா? சென்டர் ஆஃப் மாஸ் இதில் தான் ஆக்ட் ஆக போகுது. சரி, இப்போ இந்த கிட் இருக்குல்ல, ஒரு கிட் வந்து இங்கே இருக்காங்க, அவங்க வந்து 15 கேஜி. 15 கேஜினா 150 நியூட்டன். இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அடுத்து இன்னொரு கிட் வந்து எண்டில் இருக்காங்க, இவங்க வந்து 100 நியூட்டன். இவங்க டிஸ்டன்ஸ் வந்து 2.5 மீட்டர். ஓகேவா? ஸோ இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறப்ப நெட் டார்க் எங்கே கண்டுபிடிக்க போகிறோம்? இப்போ இது பேலன்ஸ்னா ரொட்டேட் ஆகக்கூடாது. அப்போ நெட் டார்க் ஜீரோ இல்லையா? நெட் டார்க் எதை பொறுத்து ஜீரோ? நமக்கு இந்த டிஸ்டன்ஸ் வேணும்ப்பா. அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, நெட் டார்க் எபவுட் சென்டர் ஆஃப் மாஸ் எடுத்துக்கங்க. சென்டர் ஆஃப் மாஸ் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ கிளாக் வைஸ் டார்க் ஈக்குவல் டு ஆன்டி கிளாக் வைஸ் டார்க்கு. இந்த மூக்கை பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கன்னா, இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இழுத்துட்டு வந்தீங்கன்னா இது ஆன்டி கிளாக் வைஸ். இந்த 100 நியூட்டனை சென்டர் ஆஃப் மாஸ் கொண்டு வந்தீங்கன்னா இது கிளாக் வைஸ். அப்போ பேலன்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா 150 இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எக்ஸு, இங்கே 100 இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 2.5. ஓகே, 2.5 இஸ் 5/2. இல்லைப்பா? சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5s are 5, 3 5s are 15, 0. தட் ஃபார் எக்ஸஸ் ஈக்குவல் டு இல்லைப்பா 1 2s are 2, 50 2s are நமக்கு என்னது 100. இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 5/3 வரும். ஸோ 5/3 எவ்வளோப்பா வருது? 5/3 எவ்வளோப்பா வருது சார்? 1 3s are 3, பேலன்ஸ் 2, 6 3s are 18, 2 அப்படின்னு வந்து 1.67 வருதாப்பா? 1.7 வச்சுக்கலாம்னு வச்சுக்கலேன். அப்போ 1.67 பார்த்தீங்களா, டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? நம்ம சொன்னோம் இல்லையா, இங்கே பாருங்கப்பா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம்ப்பா. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கப்பா, ஓகேங்களா? ஹெவி மாஸ் வந்து பக்கத்தில் இருக்கும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஹெவி மாஸ் வந்து பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இது 1.67. அதனால தான் 15 கேஜி குழந்தை இங்கே வச்சோம். அப்புறம் நமக்கு வந்து எது வந்து தூரமாக இருக்கும்? ஹெவி மாஸ்க்கு பக்கத்தில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அப்படி மறந்துடும் பார்த்தியா? ஹெவி மாஸ்க்கு பக்கத்தில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும். அப்போ 15 கேஜிக்கு பக்கத்தில் தான் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கு. ஸோ இந்த 10 கேஜி குழந்தைகிட்ட சென்டர் ஆஃப் மாஸ் தூரமாக இருக்கா? 2.5. ஹென்ஸ் ப்ரூவ்டா? கிளியராப்பா? கிளியராப்பா? கொஞ்சம் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு 15 கேஜி குழந்தைய கந்து வச்சுட்டு கண்டுபிடிச்சிக்க கூடாது. சரியா? பார்த்துட்டு திஸ் இஸ் a good question. ஓகே, திஸ் இஸ் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட்ல வரும், மாஸ் மொமெண்ட்டை பேலன்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸாக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சென்டர் ஆஃப் மாஸை பொறுத்து கேன் பேலன்ஸ் த டார்க். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், சூப்பர். நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஒரு கொஷின் கேட்குறேன்ப்பா நான். என்ன கொஷின்னா எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, எப்பெல்லாம் நமக்கு டார்க் ஜீரோ ஆகும்? வென் டார்க் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ டார்க்கோட ஃபார்முலா டார்க் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போ ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். ஸோ இதோட மேக்னிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் எஃப் சைன் டீட்டா. ஆர் எஃப் சைன் டீட்டா. ஆர் எஃப் சைன் டீட்டா. சரிங்களாப்பா? ஆர் எஃப் சைன் டீட்டா. இப்போ சொல்லுங்கப்பா, ஓகேங்களா? நல்லா கவனிக்கலாமா? இதில் ஆர்னா பேர் என்னப்பா? வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆர்? வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆர்? வாட் இஸ் த நேம் ஆஃப் ஆர்? Name of R is the magnitude of position vector. Magnitude of position vector. The one. Magnitude of position vector. Okay, wow. Magnitude of position vector. Okay. F is the force. Okay. And the force இதான் நமக்கு டார்க் கொடுக்க போகுது இல்லைப்பா. இந்த force rotational force and டார்க் force. Okay. Theta is the angle between the R and angle between R and F. R vector and F vector. Okay, pa? This is the magnitude of force. Magnitude of force. Okay, pa. I'm asking, சரிங்களாப்பா,
இஃப் தீட்டா 0 டிகிரினா டார்க் என்னவாயிடும்ப்பா? டார்க் என்னவாயிடும்? இஃப் தீட்டா 0 டிகிரினா திஸ் இஸ் கேஸ் 1. இஃப் தீட்டா 0 டிகிரினா கண்டிப்பா சைன் 0 0 ஆயிடும். அப்ப நமக்கு அந்த நெட் டார்க் அப்படிங்கிறது என்னவாயிடும்? 0. கண்டிப்பா 0 ஆயிடும். மஸ்ட் 0. நெட் டார்க் 0 ஆயிடும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட், இஃப் தீட்டா 0 டிகிரினா என்ன அர்த்தம்? தீட்டா 0 டிகிரினா ஆர் எஃப்பும் ஒரே லைன்ல இருக்கு, ஒரே டைரக்ஷன்ல இருக்கு. ஆர் வெக்டாரும் எஃப் வெக்டாரும் ஒரே டைரக்ஷன்ல இருக்காங்கன்னு அர்த்தம். இப்படி இருந்தா சுத்தாது. இஃப் தீட்டா வந்து நமக்கு 180 டிகிரி அப்படின்னாலும் சுத்தாது. அப்ப நமக்கு நெட் டார்க் வந்து 0. சுத்தாது அப்படின்னா நெட் டார்க் 0. நெட் டார்க் 0. அப்படின்னா ஆர் வெக்டாரும் எஃப் வெக்டாரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களாப்பா? ஓகேவா? அப்போ டார்க்கு எப்போ எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா இஃப் தீட்டா வந்து 90 டிகிரியில், தீட்டா 90 டிகிரி போட்டிங்கன்னா ஸோ இப்போ நமக்கு டார்க் வந்து மேக்ஸிமம் டார்க் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு எஃப். ஓகேவா? ஆர் இன்ட்டு எஃப். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யாரெல்லாம் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். சரியா? ஓகேவா? இது ஓகே. இப்போ என்ன சொல்கிறாங்க? இஃப் நெட் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? அப்போ நெட் டார்க் must be 0. ஓகேவா? This statement correct or wrong? This statement correct or wrong? Net force ரொம்ப ஈஸியான கொஸ்டின்யா. This statement is true or false? If net force 0, tau net must be 0. This statement true or false? Maybe net force 0 na net force 0 na torque 0 இல்லையாப்பா? நெட் ஃபோர்ஸ் 0னா டார்க் 0 இல்லையோ? ஃபால்ஸ் சார். சரியா? நாட் ஆல்வேஸ் சார். மஸ்ட் வர்றதுனால யோசிக்கிறாங்க இல்லையே. சரியா? திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ், நாட் ட்ரூ. ஒய் சார்? சார் எஃப் ஆர் எஃப் சைன் தீட்டா இருக்கா? ஆமா. என்னப்ப அதுக்கு எஃப் 0 போடுறேன். ஆமா. டார்க் 0 ஆயிரும்ல. பத்தியா இல்லையா? பார்ப்போமா? எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சரியா? ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியா? இஃப் எஃப் நெட் வந்து 0வா இருந்துச்சுன்னா ஓகேவா, டவு நெட் வந்து மேபி மே ஆர் மே நாட் பி 0. மே ஆர் மே நாட் பி 0. 0வா இருக்கலாம், 0 இல்லாம கூட இருக்கலாம். இந்த 0ங்கிற கேஸை நீங்க சொல்லிட்டீங்க. 0 இல்லாத கேஸை நான் சொல்லணும்ல. சரியாப்பா? 0 இல்லாத கேஸை நான் சொல்லணும்ல. ஓகேப்பா? மேபி 0வா இருக்கலாம், மே நாட் பி 0வா இருக்கலாம். எப்படி சார் அப்படின்னா இங்க பாருங்க, கவனிங்க. அப்படிங்க ராட். ஓகே, மாஸ்டர்ஸ் ராட். இப்போ நான் என்ன பண்றேன்? இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எஃப் 10 நியூட்டன். இந்த இடத்துல ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எஃப் 10 நியூட்டன். ஓகேவா? திஸ் டிஸ்டன்ஸ், திஸ் ராடோட லென்த் ஒரு 10 மீட்டர். திஸ் ராடோட லென்த் வந்து 10 மீட்டர். இப்போ சொல்லுங்கப்பா, நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? சொல்லுங்கப்பா, நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? நெட் ஃபோர்ஸ் ஆன் தி ராட் எவ்வளோப்பா? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ? நெட் ஃபோர்ஸ் எவ்வளோ சார்? அப்வர்டு ஃபோர்ஸு ப்ளஸ் 10, டவுன்வர்ட் ஃபோர்ஸு மைனஸ் 10. ஆன்சர் 0. ஓகே, இந்த கேஸில் இப்போ நெட் ஃபோர்ஸ் 0வா? இப்போ நெட் டார்க் கண்டுபிடிக்க போகிறேன். நெட் டார்க் கண்டுபிடிக்க போகிறேன். எப்போது சென்டர் ஆஃப் மாஸ் போட்டு கண்டுபிடிக்க போகிறேன். கண்டுபிடிக்கவா? சரிங்களாப்பா? நெட் டார்க் about சென்டர் ஆஃப் மாஸ். நெட் டார்க் about சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கலாமா? நெட் டார்க் about சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கலாமா? என்ன போகிறோம்? நெட் டார்க் about சென்டர் ஆஃப் மாஸ். இது நமக்கு சென்டர் ஆஃப் மாஸ். ஓகேவா? ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வரையணும். இது வந்து ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன். எவ்வளோ நியூட்டன் பா? இது 10 நியூட்டன். அடுத்து இது ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் 10 நியூட்டன். ஃபோர்ஸோட லைன் ஆஃப் ஆக்ஷன் வந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். கண்டிப்பாக இதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். இதான் பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் 5 மீட்டர். அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். நெட் டார்க் கண்டுபிடிக்க போகிறப்பா. ஓகேவா? டைரக்ஷன் சொல்லலாமா? இங்கே பாருங்க, நெட் டார்க் எப்போ சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்க போகிறேன். 0லாம் கிடையாதுப்பா, நான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இந்த மூக்கை பிடிச்சி இங்கே இழுத்துட்டு வந்தேன்னா இது எனக்கு கிளாக் வைஸ். இந்த மூக்கை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு வந்தேன்னா அதுவும் கிளாக் வைஸ். ரெண்டுமே கிளாக் வைஸ்.
எப்படி ஜீரோ ஆகும்? அப்போ மேக்னிடியூட் வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிளாக் வைஸு மைனஸ், கிளாக் வைஸ்னா மைனஸ் ஆயா. அடுத்து மறுபடியும் இன்னொரு ஃபோர்ஸோட டார்க்கு 10 இன்ட்டு 5 மேக்னிடியூடு, டைரக்ஷன் கிளாக் வைஸ், டைரக்ஷன் கிளாக் வைஸ். இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ், ஸோ 50 மைனஸ் 50, ஆன்சர் வந்து மைனஸ் 100 நியூட்டன் மீட்டர். ஸோ இப்போ என்ன கிடையாது, நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இந்த ராடில் அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோ தான், நெட் ஃபோர்ஸ் ஜீரோ தான். ஆனால் நெட் டார்க் என்ன கிடையாது, ஜீரோ கிடையாது. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இப்போ இந்த கேஸில் நெட் டார்க் என்ன கிடையாது, ஜீரோ கிடையாது. ஓகேப்பா, நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா நமக்கு நெட் டார்க் என்ன கிடையாது, நமக்கு ஜீரோ கிடையாது. ஒரே நிமிஷம் கூட எழுதிக்கங்க. நெட் ஃபோர்ஸ் ஜீரோனா நெட் டார்க்கு கிடையாது, ஜீரோ கிடையாது. இங்க இருக்கியா, வாங்கயா. ஓகேவா? ஓகே, அப்போ இது என்னன்னு தெரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியலப்பா, நம்ம அந்த வாட்டர் கேன் மூடிலாம் திறப்போமே அந்த மாதிரி தான், பைப்பு திறக்கிறது வாட்டர் கேன் மூடி திறக்கிறதாப்பா இது. பார்க்க தெரியல, இப்படி இருக்கா? ஓகேவா? இதுவும் இந்த ஃபோர்ஸ் வந்து அப்படியே அப்படிதான் நம்ம இங்கே பாரு, இங்கே பாருப்பா, கவனிங்களேன். இப்போ ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்காப்பா, ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்கா, ஒரு ஃபோர்ஸ் இங்கே இருக்கா, இப்படி இருக்காப்பா. இப்போ இதை அப்படியே மேலே எடுத்துகிட்டு போகிற, இது மேலே எடுத்துகிட்டு போகிற, அதை அப்படியே கீழே கொண்டு வரலப்பா, அதை அப்படியே கீழே கொண்டு வர, அப்படிதானே? இது அப்படியே மேலே எடுத்துகிட்டு போட்டு அப்படியே கீழே கொண்டு வர, எப்படி சுற்றுமா? நீங்கள் டைபோல்லாம் படிப்பீங்க இப்போ 12th வந்தோடனே. ஓகேவா? சுத்தம். ஓகேவா? ஸோ 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். எஸ், எஸ். இப்போ இந்த இடத்துல 10 நியூட்டன் தான், இதுவும் 10 நியூட்டன் தான். there are 2 equal forces but opposite in direction. 2 equal and opposite. லைன் ஆஃப் ஆக்ஷன் டிஃப்ரெண்ட், இது வேற லைன் ஆஃப் ஆக்ஷன், இது வேற லைன் ஆஃப் ஆக்ஷன். ஓகேவா? அப்போ இந்த 2 equal and opposite forces, 2 equal and opposite forces acting different line of action, couple கண்டிப்பா சாரி டார்க் என்னவாகாது, ஜீரோ. there is a couple, there is a couple. ஸோ அதான் நமக்கு என்ன பாருங்க பாருங்க வச்சுட்டு நல்லா ஒரே கையில் வரைய முடியல. there is a couple, there is a couple, there is a couple. ஓகேப்பா, this is the couple. Yeah, which one forms a couple? 2 equal and opposite forces, 2 equal and opposite and different line of action இருக்கணும். it forms a couple, it forms a couple. ஓகேப்பா, ஸோ அப்போ இந்த இடத்துல நல்லா கவனிங்கப்பா, இந்த இடத்துல இந்த கப்பல் இருக்கு பார்த்தீங்களா? வாட் இஸ் அ கப்பல்? கப்பல் ஜோடிகள். ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல 2 ஈக்குவல் ஃபோர்ஸ், யா திஸ் இஸ் 10 நியூட்டன். ஓகே, இது எஃப், இது எஃப். ஸோ 2 ஈக்குவல், எஸ் ரெண்டுமே ஈக்குவல், ஆனால் 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன், ஆக்டிங் டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன், நாட் சேம் லைன் ஆஃப் ஆக்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட், டிஃப்ரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன். இந்த மாதிரி 2 equal and opposite forces different line of action ஆக்ட் ஆச்சுன்னா it forms couple, forms, it forms that forces forms couple. ஓகேவா? சரி, இந்த கப்பல் அப்படிங்கிறதா நமக்கு, கப்பல் அப்படிங்கிறதா அந்த கப்பல் எவ்வளோ ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நெட் டார்க் கண்டுபிடிப்போம். அது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. இப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன இருந்துச்சு, நீங்கள் போட்டிங்களே, ஈஸியான வழி என்ன தெரியுமா? இந்த கப்பல் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த கப்பல் எவ்வளோ சார், இப்போ அந்த நெட் டார்க் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, சரிங்களாப்பா, ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எடுத்துக்கங்க, ஏதாவது ஒரு ஃபோர்ஸு இன்ட்டு இந்த ரெண்டு ஃபோர்ஸுக்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு ஃபோர்ஸ்க்குள்ள பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 5 மீட்டர் போட்டோமா, சாரி 10 மீட்டர் போட்டோமா, இருக்கா? ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் எடுத்துங்க, இங்கே மேக்னிடியூட் ஆஃப் எனி ஒன் ஃபோர்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் எனி ஒன் ஃபோர்ஸ், மேக்னிடியூட் ஆஃப் எனி ஒன் ஃபோர்ஸ் இன்ட்டு perpendicular distance between two forces, perpendicular distance between two forces. ஓகேவா? அப்போ F வந்து நமக்கு 10 தெரியும், perpendicular distance வந்து 10 தெரியும். இப்போ டைரக்ஷன் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது என்ன டைரக்ஷன் பார்த்தாலே தெரியுது, அந்த கப்பல் ஃபார்ம்ஸ் டைரக்ஷன் வந்து நெகட்டிவ். இப்போ மைனஸ் 100 நியூட்டன் மீட்டர்னு வந்துருமா? ஸோ ஒரே ஸ்டெப்பில் போட்டுடலாம். 2 ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் வந்தா இது எங்கே அப்ளை பண்ணுவீங்க தெரியுமா? இதை முடிச்சிடறேன். இது எங்கே அப்ளை பண்ணுவீங்க தெரியுமா? ஒரே நிமிஷம். இதை நீங்கள் அப்படியே 12th படிப்பீங்கப்பா. 12th இதே மாதிரி தான் இருக்கும். ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நீங்கள் ரிமெம்பர் பண்ணுவீங்க பாருங்களேன். ஓகே, யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் வச்சுருப்பாங்க, டைபோல் வச்சுருப்பாங்க.
அப்போ அந்த டைபோல் வந்து எக்ஸ்பீரியன்ஸை டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ். பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அதான் டைபோல். நீங்கள் படிப்பீங்கப்பா, ப்ளஸ் கியூ மைனஸ் கியூ அதான் டைபோல், டூ ஈக்குவல் ஆப்போசிட் சார்ஜஸ். அப்போ இது என்ன பண்ணுன்னா இந்த மைனஸ் கியூ வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ப்ளஸ் கியூ வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் டைரக்ஷனே ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இப்போ பாரு, டூ ஈக்குவல் ஆப்போசிட் ஃபோர்ஸா, இது ஒரு ஃபோர்ஸ் இது ஒரு ஃபோர்ஸ், ரெண்டுமே ஈக்குவல். இங்க பாருப்பா, ரெண்டுமே ஈக்குவல், எஃப் எஃப், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? அப்போ நீங்க இதனால வரக்கூடிய அந்த நெட் டார்க் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அப்போ ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸா, பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸா. அப்போ இது வந்து பர்பண்டிகுலர் கிடையாதுப்பா. பர்பண்டிகுலர்னா இதுதான் பர்பண்டிகுலர், இதுதான் பர்பண்டிகுலர், அப்படிதானப்பா? இதான பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் வரும், இதானப்பா பர்பண்டிகுலர் வரும். இது எப்படிப்பா பர்பண்டிகுலர் வரும்? அப்போ இந்த டிஸ்டன்ஸ் பார்க்க இது வந்து 2Lன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இஃப் யூ டேக் திஸ் இஸ் தீட்டா, அப்போ இது வந்து என்ன ஒரு ஆப்போசிட் சைடு 2L sin θன்னு வரும். 2L sin θன்னு வரும். அப்போ கப்புள் தட்ஸ் நெட் டார்க்கு, இந்த டைபோல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நெட் டார்க்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் இன்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்ன? 2L sin θ, 2L sin θ. இந்த F தான் எலக்ட்ரிக் ஃபோர்ஸ்னு வரும், அதுதான் QEன்னு படிப்பீங்க. ஸோ QE 2L sin θ அப்படின்னு வரும். இந்த Q இன்ட்டு 2L இருக்குல்ல, அதுதான் மொமெண்ட்னு படிப்பீங்க. ஸோ PE sin θன்னு வந்துடும். ஃபைனலாக இது P கிராஸ் Eன்னு வரும். நடத்திட்டாங்களா ஸ்கூலில்? இது நடத்தினாங்களா ஸ்கூலில்? திஸ் இஸ் லாங் ஆன்சர் கொஸ்டின். P கிராஸ் E நோ சார். ஓ, நடத்தும் போது தான் புரியும், அப்போ விட்டுருங்க. ஸ்கூலில் யாருக்கும் நடத்தலை இன்னும்? சரி, நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். அப்போனா விட்டுருங்க, அப்போனா விட்டுருங்க, நடத்துனவங்களுக்கு புரியும். இப்போ நீங்கள் கப்பல் மட்டும் எழுதிக்கங்க, ஓகேவா? ஸோ மற்றவங்களாம் ஸ்கூல் கிளம்புங்க, நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஒரு கொஸ்டின், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் நாளைக்கு டுமாரோ ஈவினிங் இருக்கும், அப்படி இல்லைன்னா 28 மார்னிங் இருக்கும்பா. டுமாரோ ஈவினிங் ஆர் 28 மார்னிங் இருக்கும், கன்ஃபார்ம் இருக்கும். டுமாரோ ஈவினிங் இருக்கா கூட இருக்குமான்னு தெரியல, பட் கண்டிப்பாக உங்களுக்கு 28 மார்னிங் கண்டிப்பாக கிளாஸ் இருக்கு. ஓகேப்பா? ஸோ டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் அட் டிஃபரெண்ட் லைன் ஆஃப் ஆக்ஷன், இட் ஃபார்ம்ஸ் அ கப்பிள். கப்பிள் எப்படி கண்டுபிடிக்கலாம்? magnitude of one force into perpendicular distance between the two forces. எஸ், ஃப்ரம் டுமாரோல இருந்து கிளாஸ், ஈவினிங் கிளாஸ் மார்னிங் கிளாஸ்லாம் இருக்கும்பா. ஏன்னா எல்லாருக்கும் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதனால உங்களுக்கு இனிமே சாட்டர்டேலேருந்து பயாலஜி கிளாஸஸ்லாம் இருக்கும். 3 கிளாஸஸ் இருக்கு இல்லையா? ஜேஇக்கு இருக்காது, ஜேஇக்கெலாம் முடிச்சிட்டாங்க. ஜேஇக்கு ஃபிசிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேப்பா, தேங்க்யூ, நன்றி 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 நன்றி.